வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம கல்வி தரும் சரஸ்வதி தேவி பற்றி வரலாறை பார்க்கலாமா? சரஸ்வதி தேவி ஏன் எப்படி தோன்றுனாங்க, ஜீவராசி எப்படி உலகத்தில் வந்துச்சு நம்ம பார்க்கலாம். பிரம்மலோகத்தில் பிரம்மனும் விஷ்ணுவும் சேர்ந்து பூமியில் நாம் ஜீவராசிகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. அதன்படியே ஜீவராசிகளை உருவாக்குனாங்க. எல்லா உயிர்களையும் பூமியில் படைக்க வச்சாங்க. பிரம்மன் படைக்கும் தொழிலையும் விஷ்ணு காக்கும் தொழிலையும் செஞ்சிட்டு வராங்க. அப்போ என்னடா இது, நம்ம படித்த உயிர்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மன் பிரம்மலோகத்தை விட்டுட்டு பூலோகம் வந்தார். பார்த்தப்ப எல்லா ஜீவராசிகளும் அமைதியாக இருந்துச்சு. என்னடா இது, எல்லா ஜீவராசிகளும் அமைதியாக இருக்குன்னு யோசித்தார். சரின்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தன்னுடைய கமண்டலத்திலேருந்து தண்ணீரை எடுத்து தெளித்து சரஸ்வதி தேவியை உருவாக்குனாங்க. சரஸ்வதி தேவியை தானும் திருமணத்தை செய்து கொண்டாங்க. மனைவிடம் தேவி நமது ஜீவராசிகள்லாம் பேசாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்வி, அறிவு, நாணம், பேசும் திறமை எல்லாத்தையும் நீ கூட உலகமே வண்ணமயமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் தேவியிடம் பேசினாங்க. உடனே சரஸ்வதி தேவியும் தன்னுடைய வீணை எடுத்து வாசிக்க தொடங்கினாங்க. அப்போ எல்லா ஜீவராசிகளும் பேச தொடங்கின, ஆடத் தொடங்கின, பாடத் தொடங்கின. எல்லாருக்கும் கல்வி, அறிவு, நாணம் எல்லாமே பெற்று உலகம் வண்ணமயமாக மாறிப்போச்சு. சரஸ்வதி தேவியை பிரம்மன் பூலோகத்திலேருந்து மேலோகம் கூட்டு போனார். பிரம்மலோகத்தில் சரஸ்வதி தேவியை எல்லோரும் வழிபட்டனர். சரஸ்வதி பூஜை திருவிழா 9 நாளும் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மன் அவதரித்த நாளை தான் நம்ம நவராத்திரி நாளை கொண்டாடுறோம். 8வது நாள் நம்மளுக்கு சரஸ்வதி தேவி அவதாரம் பண்ணினாங்க. அவங்களுக்கு நம்ம பூஜை செய்து வெற்றிலைப்பாக்கு வைத்து புத்தகங்கள் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ கல்விக்கு அதிபதியாக இருக்கிற சரஸ்வதியை நம்ம அன்னைக்கு வழிபட்டு வருகிறோம். வருகின்ற 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் சரஸ்வதி பூஜை வருது. அன்னைக்கு எல்லோரும் சரஸ்வதி பூஜையை சந்தோஷமாக கொண்டாடிட்டு கல்வி, அறிவு, நாணம் எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நன்றி குழந்தைகளே. இது போன்ற கதைகளுக்கு சுட்டிமுகில் கண்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சுட்டிமுகில் கண்ணா. சரஸ்வதி கோயில் கும்பகோணம் பகுதியில் பூந்தோட்டம் அருகே கூத்தனூர் என்ற ஊரில் சரஸ்வதி தேவி அருள்பாலிச்சிட்டு வராங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் சரஸ்வதி பூஜை நல்லா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோயில்னால் அது சரஸ்வதி கோயில் அங்கே தான் இருக்குது. எல்லோரும் போய் சென்று வழிபட்டு வாருங்கள். நன்றி குழந்தைகளே.